வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா டிக்கெட்ஸிங். இன்றைக்கி பூஜை பொம்பர் சும்மா பட்டையை கிளப்பிட்டு நம்ம நேற்றே நான் என்ன சொன்னேன்னா 7க்கு 4 வரும்னு சொன்னோமா, வந்துருச்சு. அதே மாதிரி 0 வரும்னு சொன்னோமா, வந்துருச்சு பாருங்கள். 5ஆம் நம்பர் வரும்னு சொன்னால் வந்துருச்சு பாருங்கள். நம்ம நேற்று அதைத்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னோம். நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள், நம்ம பி போர்டில் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அது நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 0க்கு 2 தான் வரும். ஏன்னா இங்கே ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள். இதை கணக்கு பண்ணி தான் நானும் 0க்கு 2 தான் வரும்னு எதிர்பார்த்தேங்க பாருங்கள். 0க்கு 2 தான் வரும். அதனால தான் நேற்று நம்ம சி போர்டில் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்த்தேன் பாருங்கள். நம்ம பாருங்கள், சி போர்டில் 2ஆம் நம்பர், ஏ போர்டில் வந்து பி போர்டில் வந்து 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாருங்கள். பி போர்டு 4ஆம் நம்பர் தான் கொடுத்தேன். நேற்று யார் பூஜாவுடைய பூஜை பொம்பரில் நம்ம கொடுத்ததில்ல பாருங்கள். பி போர்டு 4 நம்பர் கொடுத்து சி போர்டு என்ன கொடுத்துருக்கோம், 2ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கு. 2ஆம் நம்பர் தான் வரணும், வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொன்னோம். அது போக இன்றைக்கி காலையில் கொடுத்ததையும் நம்ம என்ன சொன்னோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பரு 5ஆம் நம்பரு கண்டிப்பாக ஆட்டத்தில் வருங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது, மிஸ்ஸே ஆகாதுன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு, தவிர வேறு எதுவும் வரல. இன்றைக்கி அருமையான மெத்தேடு நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து நம்ம நேற்று கொடுத்துல 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கண்டிப்பாக அது வருதா இல்லை, இது கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி காலையில் கொடுத்ததும் அருமையான ஒரு வின்னிங் தான். நம்ம சொல்லி போட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு நல்ல வின்னிங் எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக சூப்பராக ஒரு மெத்தட். சரியா, நான் சொல்லி தான் கொடுத்தேன் ஒவ்வொரு டைம். நான் தான் போன டைமே வந்து நமக்கு 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தாங்க கிடச்சிது. மறுபடியும் அதே மாதிரி திரும்ப கிடைக்கும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க, ப்ளே பண்ணுங்கள். நான் இங்கே பாருங்கள் 5-2ன்னு கிடச்சிருக்கா, திரும்ப 5-2ன்னு கிடைக்குங்கன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி 5-2 தான் சூப்பராக கிடச்சிது. மறுபடியும் நமக்கு என்ன பண்ணாங்க, இங்கே அதே ரிசல்ட்டு தான் 542. அதே 2ஆம் நம்பருக்கு பாருங்கள். இங்கே இருக்க அந்த 2ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் திரும்ப 5-2ன்னு கொடுத்தாங்க, திரும்ப 5-2ன்னு கொடுத்தாங்க. அதை தான் நான் தெளிவாக சொன்னேன். அதுதான் ஆடுவாங்க. இது தாங்க எப்போயுமே ரிப்பீட் நம்பர் தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அப்படி சி போர்டுலேயும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். நம்ம 42 கொடுக்காமல் இருந்தோம்னா இல்லை, இதை பாருங்கள். நீங்கள் 42ங்கிறத நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். தெளிவாக 42 அப்படிங்கிறத நம்ம சூப்பராக சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு மிஸ் ஆகாதுன்னு. அதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி தான் 42 52 செம்மையாக கொடுத்தாங்க. அருமையான ஒரு வின்னிங். நம்ம இவ்வளோ பக்கமாக யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அருமையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு. ஒரு நல்ல மெத்தடு. என்ன சொல்லலாம், எப்படி பார்த்தாலும் இது நமக்கு ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரிஞ்சுது. அதனால தான் நம்ம அந்த நம்பருக்கான வாய்ப்புகள்ங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குங்கிறத எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்துச்சு. நல்ல வின்னிங் தான். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு மறக்க முடியாது. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக நமக்கு இந்த 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இன்றைக்கி காலையில் கொடுத்தப்போ கூட நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக வந்து 4ஆம் நம்பர் வருதா இல்லையா, இங்கே பாருங்கள். நான் 2-5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது. இன்றைக்கி மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நம்பருக்குள்ளே தான் அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு. எனக்கு அந்த நம்பருக்குள்ளே தான் அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதை தவிர வேறு எதுவும் வராதுங்கிறது நல்ல ஒரு தரமாக நம்பணும். அதே மாதிரி நம்பின மாதிரி நமக்கு அருமையாக கிடச்சிது. அது போக நமக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, 2ஆம் நம்பர் அதாவது போன மாதம், அதாவது வந்தால் அந்த 1-3 இந்த 2 நம்பர் 1-3ங்கிறது நமக்கு எதுலேருந்து வருது, இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அந்த ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் 1ஆம் நம்பர், அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வந்து நமக்கு நேற்று தொடர்ச்சி. இது 2 தான் வரணும். இது தாண்டி வந்துருச்சுன்னா 4-5-2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிரும். அதைத்தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். எனக்கு வந்து கணக்குலேருந்து 2 நம்பர் கொண்டு வரேன். அது போக 5-2 அப்படிங்கிற 2 நம்பர் வந்து நமக்கு ட்ரா நம்பர்லேருந்து கொண்டு வரேன். போன வாரம் ரிசல்ட்லேருந்து கொண்டு வரேன். அதை எப்போயுமே வந்து பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் நம்பர் தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தாலும் அதே இதை சொன்னால், நீங்கள் நேற்று பார்த்து போட்டிருந்தாலும் நம்ம 4-2 சூப்பராக வின்னிங் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்து போட்டிருந்தாலும் 5-2 வின்னிங் அழகாக எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் 4-2 5-2 தான் நான் கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மிஸ்ஸே ஆகலை. சரியா, நீங்கள் இங்கே பார்த்தாலும் நம்ம இப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா 4-2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக 5-2 தான் கொடுத்துருக்கோம். வேறு எதுவுமே கொடுக்கல. சரியா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சம்பத்தினோட குழுக்கள் 30வது குழுக்கள் நாளைக்கு என்னமா நம்பர்கள், நாளைக்கு இன்னும் கூட பெனிஃபிட்டாக நம்பர் வருங்க. என்ன காரணம், இங்கே 5ஆம் நம்பர் வந்திருக்கு பாருங்கள். 5 சூப்பர். 3 5ஆம் நம்பர் வந்திருக்கு. ஒரு 2ஆம் நம்பர் ஒரு 4ஆம் நம்பர் இருக்குது. பட் இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக இன்றைக்கி ஃபஸ்ட் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 2-0-5ன்னு கொடுத்தாங்க. இதான் நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, 542. சரிங்களா, இந்த சிம்பிளுங்க. நான் தான் நேற்றுலேருந்து பாடிட்டீங்க. என்ன அப்படி ரொம்ப சிம்பிளுங்க. போன வாரம் ஆடினதாங்க ஆடுவாங்க, போன மாதம் ஆடின ரிப்பீட் நம்பர் தாங்க ஆடுவாங்க, ரிப்பீட் நம்பர் தான் ஆடுவாங்க. நேற்று ஏன் இவ்வளவு தாண்டி தமிழ்லையும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரிப்பீட் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படின்னு. அதை பார்த்துருந்தா கூட 4-2 5-2ன்னு போட்டிருக்க மாட்டிங்களா, சூப்பராக போட்டிருக்கலாம். அதை பார்த்துருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம், சூப்பராக ஜெயிச்சிருக்கலாம். நான் தான் திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருந்தேன். வேறு எதுவும் வராதுங்க. அதுக்குன்னு போன மாதம் இதையும் நம்ம எழுதி வேற காமிச்சோம். போன மாதம் ஆனது 132 572
825 இந்த கணக்கில் நமக்கு திரும்ப வந்து நமக்கு இந்த 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் திரும்ப வரும், 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் திரும்ப வரும்னு நேற்று சொல்லிட்டு தான் இருக்கும். அதுதான் நடந்திருக்கு. நீங்கள் சும்மா அது நீங்கள் என்னோட தமிழ்லைன்னு பார்த்துருந்தா கூட நீங்கள் ஒரு வின்னிங்காக எடுத்துருக்கலாம். தமிழ்லைனில் எதாவது சொன்னால் ரிப்பீட் நம்பர் தான் வரும் ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தேன். அதனால தான் நான் பார்த்துட்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தோம். சரியா? அதே மாதிரி 2 நம்பர் வரும்னே சொல்லியிருந்தேன். ரிப்பீட் நம்பரில் 2 நம்பர் வரும்னே சொல்லியிருந்தேன். நான் சொன்னேனா இல்லையா? நேற்று யாராவது தமிழ்லைனில் மட்டும் நீங்கள் பாருங்கள், என்னோட நான் போட்டிருக்க தமிழ்லைனில் பாருங்கள், அதில் போட்டிருப்பேன் ரிப்பீட் நம்பர் 2 நம்பர் வரணும். தெளிவாக சொல்லியிருக்கேன், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே யாருமே தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சம்பிரதின்னு பாருங்கள், 23ஆம் தேதி சம்பிரதியினோட நமக்கு எஸ்எம்முடைய 30வது ட்ரா போயிட்டுருக்கு. 30வது ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம், என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். உங்கள் கணக்கிலே வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நாளைக்கு ஒரு நம்பர் பாருங்கள், ஒரு 54 55 சரி, 54 55க்கும் போது நமக்கு 2 3 5ஆம் நம்பர் கிடச்சிருச்சு. 3 5ஆம் நம்பர் பேச வச்சு நாளைக்கான ஆட்டமும் இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம். அது போக ட்ரா நம்பர் வந்து 30வது ட்ரா நம்பரு. அது போக இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் சம்பிரதியில் என்ன கொடுத்தாங்க, 892. சரியா? 829. அதே மாதிரி எஸ்எம்முடைய 30வது ட்ரா. அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள், நம்ம காலையில் வந்து நமக்கு டிஆரில் கொடுத்தது ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. அது போக நமக்கு இதுலேயும் ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்கோம். 2 வின்னிங் நமக்கு இன்றைக்கி தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை நாள் காலையில் வந்து 1 மணி ஷோவிலே நமக்கு 3 6ங்கிற நம்பர் சூப்பராக கொடுத்தோம். கண்டிப்பாக தான் வரணும், வேறு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த ட்ராவிலே 2 5 5 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் வந்துடுச்சு, ஒரு நல்ல வின்னிங். 2 ட்ராவுமே இன்றைக்கான கோட்டாவில் 4 ட்ரா நான் கண்டிப்பாக வின்னிங் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதே மாதிரி 2 ட்ரா இன்றைக்கி நமக்கு கொடுத்தாச்சு. சரிங்க. அதே மாதிரி நீங்கள் டிஆர் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போய் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கேருந்து உங்களுக்கு நான் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுக்கலாம். சரியா? அதே நம்ம சேனல் சொல்லியிருக்கோம் 4 ட்ரா வின்னிங், 4 ட்ராவில் கன்ஃபார்மாக வந்து நமக்கு 2 ட்ராவாவது வின்னிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது நமக்கு மேட்ச் ஆகணும். சரியா? ஓகே, இப்போ நாளைக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நாளைக்கு ஏ போர்டு 3ஆம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது. நீங்கள் திரும்ப 3ஆம் நம்பர் வருமா அப்படின்னா, எஸ், நாளைக்கு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயே 5க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு 3ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமான டவுட் இருக்குது. 3ஆம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம். இந்த 3ஆம் நம்பர் வரலைன்னு என்னங்க பண்ணுவீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள், அப்படியே 9 நம்பரை மாற்றுங்க. 9 நம்பர் கண்டிப்பாக வரும். நேற்றே வரணும், பட் வரல, இன்றைக்கி வரும் கண்டிப்பாக. சரியா? ஏன்னா 359 ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது, 359 அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா கூட இந்த 359க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆமாம், இங்கே இருக்குது பாருங்கள். சரி, இங்கே இருக்குதா? 539. சரியா? அதே தான் இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம். 539 9ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறோம். நாளைக்கு ஏ போர்டில் வந்து 3 9 அப்படிங்கிற 2 நம்பருமே ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ்லாம் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 6ஆம் நம்பருக்கான ஸ்பெஷல் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. யாருக்காச்சும் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போயுமே இந்த பெண்டிங் நம்பர் இல்லைன்னு நம்ம கொடுக்குற நம்பர் பக்கமாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நேற்று பார்த்தோமா, முந்தா நாள் 3 நாளாகவே நமக்கு தொடர்ந்து வின்னிங் வந்துட்டு. காரணம் என்னென்னா, முக்கியமான நம்பர்கள்லாம் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வின்னிங் நம்பர் எடுத்துட்டாங்க. அதாவது பெண்டிங் நம்பர் எடுத்துட்டாங்கனாலே நமக்கு ஈஸி தான், சூப்பர் வின்னிங் எடுக்கலாம். பட் எனக்காக நாளைக்கு மிஸ் ஆகும். அதையும் தாண்டி நம்ம வின்னிங் எடுக்க முடியாமலாம் கிடையாது. தொடர்ந்து நம்ம இது மேலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும். அதே மாதிரி நாளைக்கு 2ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்கெல்லாம் 2ஆம் நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 7க்கு 2, அதாவது 742 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 742 742 742 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 4 6 7 2 வந்துச்சு, 462 வந்துச்சு. அதனால் நம்ம 572 மாற்றலாம், 742 மாற்றலாம், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6 அல்லது +2 அப்படிங்கிற இந்த 2 நம்பருக்கு மேலே சாய்ஸ் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது. கணக்கு வருதுன்னா எடுத்துங்க. அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் லைவில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய மாஸ்டர்கினுடைய சேனல், இன்னொரு சேனலுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. தொடர்ந்து நம்ம டெய்லி லைவ் வந்துட்டுருக்குறோம். லைவில் வந்து நம்ம டெய்லி 2 நம்பர் பாஸ் பண்ணி கொடுக்குறோம். எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னைக்காவது நாளைக்கு தான் மிஸ் ஆகும். டெய்லி 2 நம்பர் பாஸ் பண்ணுறோம். என்ன காரணம்னா, லைவில் வந்து இன்னும் கூட ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். நிறைய நண்பர்கள் நம்மளுக்காக லைவில் வராங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும், எதுக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். அதாவது ஒவ்வொரு நாள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஒத்துழைப்பும் தான் இன்னும் நிறைய நம்ம செய்யணுங்கிற கடமை இருக்குது, கடமைப்பட வைக்கிது. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அனுப்பும் அளவுக்கு இன்னும் நிறைய செய்யணும். பட் கண்டிப்பாக செய்வோம், வாய்ப்புகள் கிடைச்சுன்னா. சரி, அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக. நாளைக்கு வந்து என்ன சொல்லணும்னா, எனக்கு 5ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. சி போர்டில் நமக்கு என்ன 052ன்னு வரணும், சரி 025ன்னு வரணும். சரிங்க, 025க்கான வாய்ப்புகள் 5ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது.
5ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு கூட நாளைக்கு கிடைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர்னா 7ஆம் நம்பர் கொஞ்சம் பேட்டர்னில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரிஞ்சுது. அதனால் அதையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அவ்வளோ வலிவு மறைவெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. நான் வந்து சில பேர் இந்த பேட்டர்னை கூட நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து நான் கொடுத்த நம்பர்னு ஜெயிச்சிடுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பர் பாருங்கள் 0, 2, 7. சரியா? அந்த கிரெடிட்டில் எனக்கு வேண்டாம். இது ஏற்கனவே வந்த கிரெடிட் தான். அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். நமக்குன்னு தனியாக வேணும். நம்ம உழைப்பு நமக்கு எப்போயுமே நம்ம உழைச்சி 2 நம்பர் எடுத்தோம்னா கஷ்டப்பட்டு எடுத்தோம்னா அது நமக்கு கண்டிப்பாக கிரெடிட் கொடுக்கும். சரியாப்பா? அது நமக்கு இது மாதிரி மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஒரு நம்பருக்கு இப்போ இன்றைக்கி வந்து 52 இப்படி வந்துச்சு. 52 நானாக கொடுத்தேன் இல்லை, 52 கணக்கில் வந்துச்சு. அது போக நமக்கு பம்பர் இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை மீறி ஆட மாட்டாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதை தான் கொடுத்தா அதான் வின்னிங் இருந்துச்சு. சரியா? வேறு ஒன்றும் பெரிய எனக்கு கம்பல்சரி விளையாடம் பண்ணவே கிடையாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதில் வந்த நம்பர் தான் நம்ம திரும்ப கொடுத்தோம். என்ன காரணம்னா அதுதான் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுனால தான் கொடுக்குற மாதிரி ஒரு பம்பர் எப்படி ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியும். இத்தனை நாள் பம்பருக்கு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம், ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கோம். அவங்க இதை மாரி ஆட மாட்டாங்க. நமக்கு ஒரு எங்கேயாச்சும் ஒரு அதனால தான் நம்ம வந்து யாருடைய மெசேஜும் நம்ம படிக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா நம்முடைய ஓனாக செய்யும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு எல்லோரும் கொடுக்குறதையும் நான் மனசில் ஏற்றி மைண்டில் ஏற்றினாலும் நான் குழம்பிடுவேன். அப்படி குழம்பவே மாட்டேன். நான் எப்போயுமே யார் கொடுக்குறதையும் நம்ம யோசிக்கவே மாட்டேன். எனக்கு கணக்கில் வருதா, நான் இது வரைக்கும் படித்தது இது வரைக்கும் நம்ம வச்சு எடுத்த கணக்கில் நமக்கு மேட்ச் ஆகிருக்கா, கரெக்டாக வந்திருக்கா, என்னுடைய அனுபவத்தை வச்சு மட்டும்தான் நான் கொடுக்குறேன்னு தவிர வேறு யாருடைய கணக்கும் யாருடைய இது நான் இஷ்டப்பட்டு உள்ள பூத்தவே மாட்டேன். பூத்துனா என்னுடைய கணக்கு போயிடும், என்னோடய தனித்திறமை போயிடும். இது எடுக்கிறது என்னோடய திறமைன்னா அதை நான் அப்படியே காப்பாற்றணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கொடுக்குறான்னு சொல்லி அதை கொடுத்தோன்னா தப்பாக போயிடும். அதனால நம்ம என்னுடைய திறமையை நம்ம திரும்ப திரும்ப சோதிச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ நாளைக்கு இதுதான் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. இது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு தாங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். 5, 2, 6, 3 ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரியா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா நிறைய வரக்கான வாய்ப்பு இருக்கும். இதை தாண்டி வந்து 4ஆம் நம்பர் திரும்ப வருமானு எனக்கு 4ஆம் நம்பர் மேலே கணக்கே வரல. பட் உங்களுக்கு இருந்த இடத்துக்கு எனக்கு அது வரல. அதுக்கு போக தாண்டி வந்து அந்த 9ஆம் நம்பர் வரும். அவ்வளோதான். இது கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.